தமிழகத்தில் பெரும்பான்மையாக உள்ள டெல்டா மாவட்டங்களில் வாழ்ந்து வரும் முத்துராஜா என அழைக்கப்படும் முத்தரையர் இனம் குறிப்பிட்ட அரசியல் செல்வாக்குடன் விளங்குகிறது. இந்த இனம் முன்பு ராஜராஜ சோழன் உட்பட பிற்கால சோழர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மிகுந்த அரசியல் செல்வாக்கு பெற்று விளங்கினர். சிறந்த வீரம், ராஜ விசுவாசம் கொண்டு விளங்கியதால் இவர்களில் பலர் அந்த காலகட்டத்திலேயே மிக பெரும் மிராசுதார்களாகவும் தனி படைகள் கொண்டும் விளங்கினர். இவர்களில் பெரும்பிடுகு முத்தரையர் என்ற மன்னரை இந்த குல மக்கள் தங்கள் வம்சத்தின் சின்னமாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் போற்றி வணங்குகின்றனர். சோழ மன்னர்கள் குடும்பத்தினரையும் தஞ்சை அரண்மனையையும் கண்ணுக்குள் வைத்து காத்தவர்கள் இந்த பரம்பரையினர்தான். இவர்களில் பழுவேட்டரையரின் வீரம் மற்றும் விசுவாசம் சோழ மன்னர்களிடம் இருந்த செல்வாக்கு பற்றி கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நூலில் அறியலாம். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 1996 ஆண்டு தமிழக அரசின் சார்பில் திருச்சி நகரில் பெரும்பிடுகு முத்தரையர் சிலை நிறுவப்பட்டது. பிறகு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியில் 2002 ஆண்டிலிருந்து பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. தற்போது முத்தரையர் என்ற பெயரில் அறியப்படும் இவர்கள் முத்துராஜா, முத்திரியர், அம்பலக்காரர், சேர்வைக்காரர், வலுவாடி தேவர், முத்திரை பிள்ளை உட்பட 29 பிரிவினராக டெல்டா மாவட்டங்களில் வாழ்ந்து வரும் பழந்தமிழர்கள் ஆவர். இந்நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கணிசமான எண்ணிக்கையில் வாழ்ந்து வரும் இந்த சமுதாய மக்கள் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு பெருமளவில் ஆதரவு வழங்கினர். அதற்கு முன்பு எம்ஜிஆருக்கும் தங்கள் ஆதரவை வழங்கினர். சென்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த சமுதாயத்தினரின் வாக்குகளை பெற திமுக மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் முத்தரையர் சமுதாயத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். முத்தரையர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் நிற்க திமுக முக்கியத்துவம் அளித்தது. இந்த நிலையில் முத்தரையர் சமுதாய வாக்குகள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக என இரண்டாக பிரிந்தது. என்றாலும் முதல் முறையாக இவர்களின் வாக்குகளை பெருவாரியாக பெற்று திமுக கணிசமான தொகுதிகளை வென்றது. இந்நிலையில் வரும் தேர்தலில் முத்தரையர்களின் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாங்க வேண்டும், திமுகவுக்கு இந்த வாக்குகள் செல்வதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக பாஜக ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்காக பாஜகவில் சமீபத்தில் இணைந்து துணைத் தலைவர் ஆகியுள்ள அண்ணாமலையை தீவிரமாக களமிறக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலையும் ஆர்வத்துடன் அந்த பணிகளை செய்து வருவதாகவும் இதற்காக தனக்கு டெல்லியில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அப்பகுதிகளுக்கு நிறைய நன்மைகள் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வீர முத்தரையர் சமுதாயத்தின் 9வது மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி, வயலூரில் நடைபெற உள்ளதாகவும் அதில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி முத்தரையர் சமுதாய மாநாடு நடைபெற உள்ளது. அதில் பாஜக தேசிய தலைவர் நட்டாவை பங்கேற்க வைக்க அந்த சமுதாய பிரமுகர்கள் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த சமுதாய மக்களின் வாக்குகளை பெறுவதுடன் அவர்களின் தேவை, பிரச்சினைகளை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல அரசியல் வியூகம் ஒன்றை வகுத்து அண்ணாமலை செயல்பட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது.